ஸோ பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தான் அனலைஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ இந்த அனலைசஸ் பேஸ்ட் அப்பான் அன்அஃபிஷியல் ஓட்டு தான். அஃபிஷியல் ஓட்டு கிடைக்கல. அது ஏன்னா 2 நாளாக ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டு இருந்ததால் அவங்க வீட்டில் ப்ராப்ளம்ன்றதால இன்ஃபர்மேஷன் வரல. அதனால தான் சொல்ல முடியலை. அதுக்கு மன்னித்து விடுங்கள் ஐயா. ஸோ இப்போ அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் யார் இருக்காங்கன்னா கானா வினோத் அவர்கள் 23.19 1,81,000 வாக்குகள் வாங்கியிருக்கார். ஸோ கிட்டத்தட்ட சேஃப் ஜோன், வாய்ப்பே கிடையாது, நகர்த்த முடியாதுயா. நான்லாம் ராஜா மாதிரி முதல் இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். என்னது இது, தூரம் போங்க தம்பே, எல்லாம் ஓரம் போங்கன்ற மாதிரி. ஸோ அவர் வந்தாவே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கானா வினோத் வந்தாவே முதலிடம் கன்ஃபார்ம்பா அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிடலாம். அந்த நிலைமையில தான் கானா வினோத்தோட ஓட்டுகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே தானா அமையுது. பட் ரீசெண்டா அவர் கொஞ்சம் டிராபேக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, பட் எனிவே இந்த வாரம் ஒரு சேஃப் ஜோன் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவது திவ்யா 15.63 1,22,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டுகள் கடந்த 2 நபர்கள். அதுல 1 கானா வினோத், 2வது திவ்யா. ஸோ திவ்யாவுக்கும் ஓட்டு வந்த வச்சம் உண்டுள்ளது. ஸோ கடந்த 2 வாரமா திவ்யாவுக்கு ஒரு பாசிட்டிவாவே கொடுக்குறாங்க. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரையும் கூட திவ்யாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திவ்யாவும் சேஃப் ஜோன் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. திவ்யாவும் நல்லா சேஃபாக ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க. சேனலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சேனலுமே திவ்யாவுக்கு சாதகமாக எபிசோட் கட்டிங்ஸ் வருவதும் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து 3வது இடத்துல பார்வதி 11.07 86,000 வாக்குகள். ஸோ பார்வதி, ஸோ ஒரு பக்கம் சேனல் இப்போ நெகட்டிவ் ஷேடை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பார்வதியும் ஓரளவுக்கு சேஃப் ஜோன் தான் இருப்பாங்க. ஏன்னா பார்வதி எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கள விட வீக்கான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால பார்வதி இருந்தால் கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சேனல் கண்டிப்பாக டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதனால பார்வதியை புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓட்டும் இல்லாமல் இல்லை, ஓட்டு இல்லைனாலும் எவிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு பார்வதிக்கு ஓட்டு இருக்கு அப்படின்றது நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஓகே, அந்த டாப் 5க்குள்ள வர ஓட்டுகள் இருக்குன்றதை நம்ம கணிக்க முடியுது. அது ரெஃப்ளெக்டும் ஆகுதுன்னும் போது வாய்ப்பே கிடையாது பார்வதி. அடுத்து கனி 8.77 68,000 வாக்குகள். ஸோ கனிக்கு கடந்த ஒரு 2 வாரமாவே பாசிட்டிவ் பூஸ்டிங் சேனல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கனியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த வாய்ப்பை ஸ்கோரிங் ரேட்டாக கன்வெர்ட் பண்றாங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ கனியும் எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அக்கா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுன்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு போயிருக்காங்களே விஜி, அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு இறங்கி கனி ஆடுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் பிசிக்கல் டாஸ்க்ல மோஸ்ட்லி கனி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பிசிக்கலி மென்டல் டாஸ்க்னாவே கனி பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதுல ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் குப்பிச்சு வேற மாதிரி பண்ணியிருக்கிறதால கனி டிசோஸ். அடுத்து அரோரா அவர்கள். ஸோ அரோராவுக்கு ஒரு கடந்த 2-3 வாரமாவே பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த வாரமும் அரோராவுக்கு ஒரு பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு பாட்டுன்னு தனியா இருக்கு. அந்த பொண்ணை தனியா விட்டீங்கன்னாவே பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் அட்டாக் பண்ற பேர்ல மைலேஜ் மேல மைலேஜா கொடுத்துட்டு இருக்கீங்களாடா அப்படின்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அரோரா ஸ்டில் இன் சேஃப் ஜோன் 8.07 63,000 வாக்குகள். ஸோ அரோராவுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. டாஸ்க் எல்லாம் பொறுத்தவரையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்ட்டு. மற்றபடி அரோராவும் சேஃப் ஜோன்ல தான் தாராளமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்து சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா 7.47 58,000 வாக்குகள். ஸோ சாண்ட்ராவுக்கும் அந்த எமோஷனல் ஃபேமிலி அந்த 2 கிட்ஸும் அவங்களை காப்பாற்றி விட்டாங்க. அந்த ஒரு அழுகை, அந்த ஒரு அம்மா அப்படின்ற ஒரு பாசம் அவங்கள அதுக்கு முன்னாடி இருந்த நெகட்டிவிட்டியை ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இருந்தாலும் அவங்க 24/7 பார்க்குறவங்களுக்கு தெரியும் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, பின்னாடி என்ன வேலைகள்லாம் பார்க்குறாங்கன்றது தெரியுது. ஸோ சாண்ட்ராவையும் சேனல் தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா வச்சு கண்டென்ட் கொஞ்சம் தேவைப்படுது. ஓகே, அடுத்து விக்ரம் 6.82 53,000 வாக்குகள். ஸோ சாண்ட்ராக்கும் விக்ரமுக்கும் 5,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ விக்ரமுமே ஓரளவுக்கு டேஞ்சர் ஜோனுக்கு மேலே தான் இருக்காரு, சொல்ல முடியாது. அதுல விக்ரமும் சேஃப்ன்றதே எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. கொஞ்சம் டவுட்ல தான் விக்ரமே இருக்காருன்ற நிலைமை தான் இப்போ நமக்கு நிகழுது. ஸோ விக்ரமையும் சேனல் தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு விக்ரம் வச்சு கண்டென்ட் இருக்கு. அதனால விக்ரமை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அடுத்து லாஸ்ட் 3 பிளேசஸ். சபரிநாதன், இது ஊருக்கே தெரியும். சபரியை எவிக்டே பண்ண மாட்டாங்க. சேனல் ப்ராடக்ட்டை எப்பரா எவிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட விக்ரமுக்கும் சபரிக்கும் ஒரு 1000 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. மேபி அஃபிஷியல்ல விக்ரம் கீழே இருக்கலாம், சபரி மேல இருக்கலாம், முன்ன பின்ன தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த கேட்டகிரியில சபரியெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்றது நோட் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் ஓட்டிங் இப்படிலாம் இருந்தாலுமே தூக்க மாட்டாங்க. சபரியெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்ன்றது
நாளே நம்மளாம் டிசைட் பண்ணதான் அந்த லெவல்ல தான் சபரி இருக்கார். ஸோ வாய்ப்பே கிடையாது. அடுத்து இந்த டேஞ்சர் ஜோன் அப்படின்றதுல 2 பேர் இருக்காங்க. ஓகே, அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று அமித். ஸோ அமித் தூக்குனா இந்த வாரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணுறாம அவர் இருக்கிறது அவருக்கு பாதிப்பாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ அமித்தை தூக்குறது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் தான் போய் முடியும் வெளியே. அதுக்கப்புறம் போக போக நெகட்டிவ் ஆச்சுன்னா அவருக்கு தான் ஹெவி டேமேஜ் ஆகும். ஸோ திஸ் இஸ் தட் கரெக்ட் சுச்சுவேஷன் ஃபார் அமித் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. அடுத்து சுபிக்ஷா. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அவங்க தம்பிலாம் வந்து சொல்லும்போது எப்போ வெளியேறினாலும் சந்தோஷமா வான்ட்டு அந்த ஒரு இதில் தான் சுபிக்ஷா இருக்காங்க. மேபி சேனல் நினைச்சா சுபிக்ஷா இந்த வாரம் காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். எய்தர் அமித் இல்ல சுபிக்ஷால இருந்து ஒரு நபர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 50-50 சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அமித்தை வெளியேற்றிடுவாங்க அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா அமித் ஒரு பக்கம் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் உள்ள இருந்தாருன்னா கேம்ல கொஞ்சம் சேனல் நினைக்கிறது நடக்காது. ஸோ மோஸ்ட்லி அமித்தை தூக்கிட்டாங்கன்னா சேனல் நடக்கிறது நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.